ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் நம்ம வடுமாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு படி கணக்கு தான். நம்ம அரிசி படி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஒரு படி பெரிய படியில் ஒரு படி 150 ருபீஸு. இது நான் 2 படி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு, நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அப்புறமா ஒரு துணியில் போட்டு நல்லா உணர்த்தியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த சொத்த மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் அங்கங்கே வெட்டு இருந்தது, கொஞ்சம் கருப்பாக இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாங்காயை நான் தனியாக எடுத்து, இந்த மாதிரி புள்ளியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் தனியாக எடுத்து வச்சிடணும். அதோடு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது, அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை நான் சொன்ன மாதிரி இது திருமூர்த்தி மலையிலேருந்து வர திருமூர்த்தி வடு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இந்த வடோட வாசனை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. இது நான் செகண்ட் டைம் போடுறேன், அதனால் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாம், நல்லா வந்தால் திரும்ப வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். இதை நல்லா காஞ்சிருச்சு, ஒரு துளி கூட ஈரம் இல்லாத நல்ல க்ளீனான ஒரு மாவடு. இப்போ இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 படி இருக்கும். 1.5 படி 1.25 படி, இந்த ஒரு 1/4 படி மட்டும்தான் வேஸ்டேஜு. விளக்கெண்ணெய் நான் விட போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் விளக்கெண்ணெய். இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூனு. உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிக்கு 1.5 ஸ்பூனு. இப்போ இதில் 3 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக நான் போடுறதில்ல, அதனால் நான் 3 ஸ்பூன் மட்டும் இந்த ஸ்பூனில் போட போகிறேன். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இந்த விளக்கெண்ணெயை விட்டு இந்த மாவடுவை நல்லா பரட்டிட்டு, இந்த உப்பையும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு, இந்த டப்பாவில் போட்டு நல்லா குலுக்கிட்டு ஒரு 2 நாள் ஊறணும். ஊறியாட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த உப்பு இந்த விளக்கெண்ணெயை போட்டு பரட்டி இந்த டப்பாவில் போடலாம். நான் உப்பு விளக்கெண்ணெயை போட்டு வச்சுட்டு இதை நல்லா குலுக்கி விடணும். நம்ம ஒரு நாளைக்கு 2 தடவை குலுக்கி மூடி வச்சோம் அப்படின்னா, அந்த கல்லுப்பை நான் மிக்சியில் பொடிச்சு எடுத்துருக்கேன். போன தடவையும் அப்படி தான் போட்டேன். பொடிச்சு நாம் சேர்த்தினா தான் தண்ணி சீக்கிரமாக விடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவடு போட்டிருந்தோம் இல்லையா, அது 3-4 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி நிறைய விட்டுருக்கு, நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம போட்டப்போ இருந்த கலருக்கும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா ஊறிருக்கு. இப்போ அதுக்கு நாம் பொடி போட போகிறோம். இது காஷ்மீரி சில்லி ஒரு 10, நார்மல் சில்லி ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்தை மாதிரி எடுத்துக்கலாம். இது நார்மல் காரம் தான், ரொம்ப காரம் இல்லை இந்த மிளகா, அதனால் நான் 15 எடுத்திருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி. நீங்கள் வெறும் சில்லி கூட போட்டுக்கலாம், காஷ்மீரி சில்லி போடணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை பொடிகள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இது கடுகு. இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு, இந்த தண்ணியவே விட்டு நம்ம அரைப்படலை அப்படின்னா நல்லா பொடி ஆகலைன்னா இந்த தண்ணியவே கொஞ்சம் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை முதல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். மிளகாவை ஃபஸ்ட்டு வறுத்துட்டேன். நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு வெந்தயத்தை கொஞ்சமாக வெந்தயம் செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு, கடுகு பொரியும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது, வெந்தயம் லைட்டாக சிவக்க ஆரம்பிக்குது. தீச்சிடக்கூடாது, கொஞ்சம் சிகப்பானோடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு மிக்சியில் பொடியறதுக்காக தான் வறுக்கிறோம், அதனால் பொடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் வறுத்துட்டோம்னா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம மிளகாவை நெரிச்சிக்கலாம், அப்புறமா கடுகு இந்த வெந்தயத்தை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் ஆகிடுச்சு. நான் அந்த வடுமாங்காயிலேருந்து எடுத்த தண்ணி, நம்ம நார்மல் தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இந்த வடுமாங்காயிலேருந்து எடுத்த தண்ணி எடுத்து விட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். நிதானமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் அந்த தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நாம் இதை இந்த வடுமாங்காயில் சேர்த்துடலாம். பொடியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும், கட்டியாகிடும். இந்த மாதிரி நம்ம நைஸாக அரைச்சிட்டு சேர்த்தனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், எல்லா பக்கமும் நல்லா கலக்கும். இதை நாம் அந்த மாங்காயில் சேர்த்துடலாம். நான் பாருங்கள், ஒரு மரக்கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நம்மளோட வடுமாங்காய் தயாராகிடுச்சு. மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கரண்டியில் அந்த ஈரம் இல்லாமல், கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈரம் படாமல்
அப்படின்னா நமக்கு இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. 1 வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.